ஜப்பான் தேசத்துல நாகசாகி என்ற பட்டணத்தில் இருந்து கொண்டுதான் அவங்களோடு பேசுகிறேன். இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற, இந்த வார்த்தைகளை கேட்கிற நீங்கள் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். ஏன் தெரியுமா? ஆண்டவர் உங்களை நேசிக்கிறதுனாலதான் உங்களோடு தினமும் பேசுகிறார். நீங்க இயேசுவோட நடக்கிறீங்களா? தினமும் அதிகாலை எழும்பி வேதத்தை தியானித்து முழங்கால நின்று ஜெபித்து விட்டு உங்களுடைய வாழ்க்கையை ஆரம்பிங்க. அந்த நாள் முழுவதும் ஆண்டவருடைய கரம் கூட இருந்து ஜெயமாய் நடத்தும். தாழ்மையா நடக்கிறவங்க, கர்த்தருக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகி ஜீவிக்கிறவங்களுக்கு என்னங்க பலன்? துன்மார்க்கன் பாருங்க, பெருமையா அலைகிறான், தன்னை கடவுளுன்றான், தான் தான் இல்லாமன்றான். உலகத்துல எதோ மனிதர்கள் எப்படியெல்லாம் பெருமை பேசுறாங்க. அவங்க நல்லதானே இருக்கிறாங்க, நம்ம தானே கஷ்டப்படுகிறோம் அப்படின்னு நினைக்கலாம். என்னைக்குமே அது மாதிரி நிலைத்திருக்காது. சோர்ந்து போகாதுங்க. தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயந்து நடக்கும் போது என்ன பலன் உண்டாகும் தெரியுமா? ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனும் உண்டாகும். உங்களுடைய